ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் டேஸ்டியான கோபி 65 ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோபி 65 ரெசிபிக்கு ஒரு கடாயில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் உப்பும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதில் இந்த காலிஃப்ளவர் பூவை எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல் அப்படியே விட்டுடலாம். இப்போ இதை வெளியில் எடுத்து இதை ஒரு 3 டைம்ஸ் போல் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க பூச்சிலாம் வெளியில் வந்துடும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் பூ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, கலருக்காக 2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி தெளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா அந்த பூவில் மாவு ஒட்டாது. இப்போ இந்த காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சூடான எண்ணெயில் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை ஆட் பண்ணிடலாம். இது போட்ட உடனே சட்டுன்னு பொரிஞ்சிடும். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் கலர் வந்ததும் வெளியில் எடுத்துடலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ இந்த காலிஃப்ளவர் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவே இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவை செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.